திருமணம் இரண்டு மனங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டால் திருமணம் நடந்துவிடும். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அவர்கள் விருப்பம் கொண்டு நாம் இணைந்து வாழலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கே ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்டு, நீ எனக்கு தகுதியாக இருப்பாய், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று இருவருமே நம்பிக்கை கொண்டு திருமணம் செய்து கொள்வது, ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்க்கையை குடும்பத்தை நடத்துவது, அதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு திருமணம், மேரேஜ். ஆனால் ஆதி காலத்தில் அப்பொழுது இது போன்றதெல்லாம் இல்லை. கற்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டது. உடலுறவு கொண்டார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் இந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் போரிடுவார்கள். எந்த ஒரு அரசர் தோற்றுவிட்டால் அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து விடுவார். ஏனென்றால் அந்த உறவு வேண்டுமே, பகை போக வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான் பல திருமணங்கள் தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே நடந்துள்ளது. அயல் நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆணும் பெண்ணும் பார்ப்பார்கள், சந்திப்பார்கள், பேசுவார்கள், பழகுவார்கள், உறவு கொள்வார்கள். எப்பொழுது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறதோ அப்பொழுது திருமணம் செய்து கொள்வார்கள். இது அயல் நாட்டில். நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்துக்கொண்டால் தாய் சொல்லிவிட்டால் பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்படித்தான் பாஞ்சாலியை இந்த பஞ்ச பாண்டவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். காரணம், தாய் சொல்லிவிட்டால் அதை எப்படி நாம் வேண்டாம் என்று சொல்வது? பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாய் சொன்னதால் அது பெண் என்று தெரியாது, சொல்லிவிட்டார்கள். தாய் சொல்லை தட்டாதே என்ற விதத்தில் அந்த பஞ்ச பாண்டவர்கள், தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் போன்றவர்கள், அவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு இருந்தது. அதெல்லாம் விட்டுவிடுவோம். இன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண் பார்க்கும் படலம் வெகு காலமாகவே நடந்து வருகிறது. காரணம், எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆண் வீட்டிலும் பெண் வீட்டிலும் எதிர்பார்ப்புகள். மனைவி இப்படித்தான் வர வேண்டும் என்று ஒரு ஆண்மகன் சொல்லிவிட்டால் அவன் எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு பெண்ணை தேடுவார்கள். அதுபோல பெண் வீட்டார்கள் ஒரு ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும், வசதி இருக்க வேண்டும், உறவுகள் இருக்க வேண்டும், சொந்தமாக வீடு இருக்க வேண்டும், நிலப்புலன்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெண் வீட்டார்கள் நினைப்பார்கள். ஆனால் அப்படித்தான் நடந்து வந்துகிறது. காதல் திருமணம் என்று இப்பொழுது அதிகமாகிவிட்டது. ஏனென்றால் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறார்கள், பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், வாடா போடி என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வந்த பிறகு திருமணம் செய்து கொள்கிறார்கள். பெற்றோர்களுடைய அனுமதியோடு. ஒருவேளை அவர்கள் மறுத்துவிட்டால் அவர்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நண்பர்களுடன் சென்று வந்து அங்கே திருமணம் செய்து கொள்கிறார்கள். பிற்காலத்தில் குழந்தைகள் பெற்றவுடன் அது எல்லாம் ஒன்றாகிவிடும், சரியாகிவிடும். இப்படியெல்லாம் நடக்கிறது.
ஆனால் இப்பொழுது நான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இதுதான். பெண் பார்க்கும் பாடலம்தான். பெண் எப்படி படித்திருக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், எந்த ஊரில் அவள் படிக்கிறாள், வேலை பார்க்கிறாள், அந்த குடும்பம் எப்படி, நாம் அந்த பையன் வாழ்கின்ற இடத்திற்கு இவள் போவாளா அல்லது அவன் அங்கே போவாளா என்பதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவதாக ஜாதகம், அவர்கள் பிறந்த நட்சத்திரம், நாள், இதை வைத்து அவருடைய திருமணத்தை பொருத்தம் பார்க்கிறார்கள். அதில் முக்கியமாக யோனி பொருத்தம் என்று சொல்வார்கள். அது எதற்கு என்றால், இருவரும் அப்படி திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த யோனி பொருத்தம் இல்லை என்றால் குழந்தை பிறக்காது, மலட்டுத்தன்மை அந்த பெண்ணுக்கு வந்துவிடும் அல்லது ஆணுக்கு வந்துவிடும். பெரும்பாலும் அந்த மலட்டுத்தன்மை ஆணுக்கும் இருக்கும், ஆனால் அதை தெரியாது. பெண்ணை குழந்தை ஒரு இடத்தில் பிறக்கவில்லை என்றால் அல்லது 2-3 வயிற்றும் பிறக்கவில்லை என்றால் மலட்டுத்தன்மை வந்துவிட்டது என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். வீட்டிலே குழப்பம், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வரும். ஆனால் ஜாதகம் பார்ப்பது அது சரியா என்றால் ஒரு அனுபவபூர்வமாக அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் இருக்கிறதே தவிர உண்மையிலே அப்படி ஒன்று இல்லை. நட்சத்திரத்தையும் அந்த நாளையும் பார்த்து அந்த பொருத்தம் பார்ப்பது என்பது சயின்டிஃபிக்காக, அறிவியல் சம்பந்தமாக அது இல்லவே இல்லை. ஏதோ ஒரு புரோகிதர்களோ அல்லது ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களோ அவர்கள் சொல்வதை வைத்து இவர்கள் திருமணத்தை தீர்மானிக்கிறார்கள். ஜாதகக்காரர் சொல்கிறார்கள், எப்பொழுது ஒரு ஆணையும் பெண்ணையும் அல்லது ஜாதகத்தை பார்த்து இது சரி பொருத்தமாக இருக்கிறது என்று கருதி ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த ஜாதகம் அவர் சரி பொருத்தமாக இருக்கிறது, நீங்கள் தைரியமாக சமத்தா பேஷா நீங்கள் திருமணம் செய்விக்கலாம் என்று சொல்லிவிட்ட பிறகுதான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அப்படி எல்லா பொருத்தமும் பார்த்து செய்து வைத்த திருமணங்கள் கூட முறிந்து போகிறது. அதுவும் உண்மைதான். அது 100க்கு 1 இருக்கும் அல்லது 2 இருக்கும். காதல் திருமணத்திலும் அப்படி நடக்கும். ஏனென்றால் தற்பொழுது விவாகரத்து அதிகமாகிவிட்டது. 2 பேரும் படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், கருத்து வேற்றுமை வந்து விடுகிறது. அந்த கருத்து வேற்றுமை வந்துவிட்டால் அவர்கள் எங்கே செய்வது? தனியாக வாழ்கிறார்கள், பிரிந்து வாழ்கிறார்கள், குழந்தைகள் இருந்தாலும் இல்லைகள் என்றாலும். பிறகு விவாகரத்து இன்று சட்டப்பூர்வமாக மாறிவிட்டது. அதுவும் நடக்கிறது. மனைவி இறந்துவிட்டால் 2வது கல்யாணம் பண்ணுகிறாள். ஆனால் பெண் அப்படி 2வதாக கல்யாணம் செய்து கொள்வது இல்லை. ஆனால் சமூகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதால் விதவைகள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம். சிலர் தேடுகிறார்கள், வயதாகிவிட்டது, 40 ஆகிவிட்டது, 35 ஆகிவிட்டது, கல்யாணமே இல்லையே, விதவையாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றது நடக்கிறது. என் கண்முன்னே சொந்தத்திலே கூட நடந்துள்ளது. இப்படியெல்லாம் இந்த திருமண விஷயத்தில், திருமண பந்தத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது. இது என் மனதில் பட்டது, நான் அனுபவத்தால் அறிந்தது, அதைத்தான் எல்லோவற்றையும் நான் சொல்கிறேன். எனவே ஒரு இரு மனமும் ஒன்றானால் அங்கே திருமணம் நடக்க வேண்டும். அதை விட்டு ஜாதகம் பார்ப்பது, பொருத்தம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா, எந்த ஊரில் இருக்கிறார்கள், இங்கே வருவார்களா வரமாட்டார்களா, அயல்நாட்டிற்கு போய்விடுவார்களா, தனித்து விட்டுவார்களா என்றெல்லாம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதனால்தான் சிலருக்கு திருமணமே தடைப்படுகிறது. இன்று எனக்கு தெரிந்தவர்கள் பல திருமணமே செய்து கொள்ளாமல்
40 வயது 50 வயது எல்லாம் இருக்கிறார்கள். அப்பொழுது முனிவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு காந்தர்வ திருமணம் என்று அவர்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் கல்யாணம் எல்லாம் செய்து கொள்வார்கள் அந்த காலத்தில் ரிஷிகள் முதற்கொண்டு. எனவே இதெல்லாம் நான் தெரிந்து வைத்த விஷயத்தை உங்களுடன் பகிர்கிறேன். ஆனால் இன்று வசதி வாய்ப்புகள் எல்லோரும் அதிகமாக படித்து வேலைக்கு போகிறார்கள். அங்கேதான் பிரச்சனையே வருகிறது, ஜாதகம் என்ற வடிவில். எனவே எனது கருத்துக்களை நான் சொல்லிவிட்டேன். இது சரி என்றால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளி 10 நிமிடம் கடந்து 11 நிமிடம் ஆகிறது. எனவே முழுமையாக அதை கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய நான் சொன்ன கருத்து உங்களுக்கு விளங்கும். எனவே நண்பர்களே, நான் செய்கின்ற காணொளிகளை முழுமையாக காணுங்கள், கருத்துக்கள் சொல்லுங்கள், அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.